ஆனால் கிராமம் நம்மால் பராமரிக்கப்பட வேண்டியது. கிராமத்திலே இருக்கக்கூடிய நன்மைகளை கிராம மக்கள் அறிய வேண்டும். சுத்தமான குடிநீர் இருக்கிறது, நல்ல சுவாசிப்பதற்கு உகந்த நல்ல காற்று இருக்கிறது, இயற்கை பசுமையான இயற்கை இருக்கிறது. அது ஓப்பன் மைண்ட், இந்த மனசில் பட்டதை பேசக்கூடிய நல்ல தன்மை இருக்கிறது மக்கள் மத்தியிலே. இப்படி கிராமத்திலே கலைகள் இருக்கின்றன. நான் நாளைக்கு போகக்கூடிய கிராமத்திலேயும் அந்த காலத்திலே அந்த தெருக்கூத்து இதெல்லாம் செய்வார். இப்படி இந்த கிராமங்களிலே பல நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன. சுத்தம், சுகாதாரம், நல்ல பண்புகள் இருக்கின்றன. ஆகவே கிராமத்தையும் நாம் நகரங்களுக்கு இணையாக கிராமத்தையும் வளர்க்க வேண்டும். அதற்காக சென்னையிலே பம்மல்லே திருக்கோவில்கள் வழிபாட்டு குழு என்று ஒன்று அமைத்து லத்தேடி, பூந்தமல்லி, உத்தரமேரூர், இப்படி காஞ்சிபுரம் வட்டம், இப்படி ஒவ்வொரு பிளாக் வாரியாக புஸ்தகங்களை எழுதி செல்போன் நம்பர், தர்மகர்த்தா, அர்ச்சகர், இதெல்லாம் வழித்தடங்கள் இதெல்லாம் அமைத்து அதுக்கு ரூட் மேப்பெல்லாம் போட்டு அந்தந்த கிராமத்திற்கு வேண்டிய கோவிலுக்கு வேண்டிய எண்ணெய், திரி, இது போன்று பிடிஎஸ் என்று அரசாங்கத்தின் மூலமாக இவர்கள்லாம் செய்கிறார்கள். அந்த கோவிலுக்கு வரவர்கள்லாம் அந்த சுவாமியை தரிசனம் பண்ணி திருப்தியாக தரிசனம் பண்ணும்பொழுது எப்படி ஒரு மரம் வைத்தால் அந்த நிழலில் உட்கார்ந்து இளைப்பாறுபவர்கள் எந்த நல்லவர் இந்த மரத்தை வைத்திருக்கிறார்களோ என்று நினைப்பார்களோ அது எப்படி புண்ணியத்தை அளிக்குமோ அது ஒன்று கோபுரத்துடன் சேர்ந்து இந்த கோவிலை விரிவாக்கம் செய்து, அதெல்லாம் பழைய கோவிலில் சிற்பங்கள்லாம் இருக்கும். காமாட்சி அம்மன் கோவில், பெருமா கோவிலெல்லாம் இப்போ வரும்போது நடந்து வரும்போது பார்த்தோம். முழுக்க அந்த ஸ்தல புராணத்தில் அழகான சிற்பத்தோடு வடிவமைத்திருக்கிறார். வெவ்வேறு ஸ்தலங்களை சார்ந்த ஸ்தல புராணங்களை மனதிலே கொண்டு அந்த பஞ்சவர்ணத்திலே நல்ல ஒரு அழகான முறையிலே கோபுரத்தில் பொதுவாக இருக்கும். வரக்கூடிய வழியிலே அவர்களெல்லாம் அந்த இறைவனுடைய அருமை பெருமைகளை அறியும் விதமாக, ஆர்வத்துடன் காணும் விதமாக இந்த திருப்பணிகளை நல்ல ஒரு பொலிவுடன், முகப்பொலிவு என்று சொல்வார்கள், அதுபோன்று இதை ஆர்வமாக ஈடுபட்டு இதை செய்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம்